வெல்கம் டு வேர்ல்ட் இன்ஃபோ தமிழ். இந்த மாதிரி இடங்கள்லாம் மனுஷங்க வாழ்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்பவும் வியப்பாகவும் கொஞ்சம் பரிதாபமாகவும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, கடவுள் இப்போ உங்களுக்கு 3 வரம் கொடுக்குறேன், என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்னென்ன வரலாம் கேட்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது த கோல்டஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சைபீரியா நாட்டில் யக்குட்ஸ்க் அப்படிங்கிற சிட்டியில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பயங்கரமான கடுமையான குளிர் நிலவுமா. நார்மலாக ஒரு 0 டிகிரி செல்சியஸ் குளிரையே நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஆனால் இங்கே அதுக்கும் கீழே -40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் குளிர் நிலவுமாங்க. இந்த இடம் ஆர்க்டிக் சர்க்கிள்ல இருந்து 279 மைல் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கடுமையான குளிர் இந்த இடத்துல நிலவுதாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ கடுமையான குளிரில் அவங்களுடைய டே டு டே லைஃப்பை அவங்க நார்மலாக தான் பார்த்துட்டு இருக்காங்களா. எப்படி இவ்வளோ குளிரில் இவங்களால இங்கே வெறும் ஸ்வெட்டர் மட்டும் போட்டுட்டு இருக்க முடியுது? இவங்க ஒரு ஸ்வெட்டர் மட்டும் போடுறது கிடையாதுங்க, மல்டிபிள் ஸ்வெட்டர்ஸை போட்டுக்குவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள டெம்பரேச்சரை வார்மாக வச்சுக்கிறதுக்காக நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குளிரை பற்றி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா அந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரீசரில் இருக்கிற குளிரை விட 2-3 மடங்கு அதிகமான குளிர் இங்க இருக்குமாங்க. நமக்கு டே லைட்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கு இல்லையா, ஒரு 6 மணிக்கு மேலதான் இருட்டவே செய்யும். ஆனா இவங்களுக்கு வெறும் 4 மணி நேரம் தான் டே லைட்டே இருக்குமாங்க. சீக்கிரமா இருட்டிருமா. இங்க சம்மர் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்மர் வரும், ஆனா அது அந்த அளவுக்கு வெப்பமாலாம் இருக்காது, அதுவுமே குளிராதாங்க இருக்கும். சம்மர் டைம்லயே இங்க 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்குமாங்க. அப்போ வின்டர் டைம் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு குளிர் இருக்கும்னு. சாதாரண கார் வச்சுலாம் இங்க ஓட்ட முடியாதுங்க, ஏன்னா இன்ஜின் உடனே ஃப்ரீஸ் ஆகிரும் இல்லையா. அதனால ஸ்பெஷலான இன்ஜின் பொருத்தப்பட்ட கார்ஸ் மட்டும்தான் இங்க ஓடுமா. வாரத்துல 7 நாளும் இங்க இருக்கக்கூடிய வெஹிக்கிளுடைய இன்ஜின் ஆஃப் ஆகாம ஓடிக்கிட்டே இருக்குமாங்க. ஒன்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு ஃப்ரிட்ஜே தேவைப்படாது. ஏன்னா இந்த இடமே குளிராக இருக்கிறதுனால காய்கறிகள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குமா. அதே மாதிரி மீனுமே பதப்படுத்தவே வேண்டாமாங்க, அதுவுமே கெட்டு போகாமல் இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நைஜீரியாவில் இருக்கக்கூடிய லாகோஸ் அப்படிங்கிற இந்த சிட்டி தாங்க. இதை மக்காக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் வர மாதிரி இருக்கு இல்லையா, சினிமா எடுக்கிறதுக்காக செட்டு போட்ட மாதிரி தெரியும். ஆனால் இது உண்மையாகவே மக்கள் வாழ்கிற ஒரு இடம் தாங்க. ஆப்பிரிக்காவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 30 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே எப்போவுமே பஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மக்காக்கோ அப்படிங்கிற இந்த இடத்துல வாழ்கிற மக்கள் ஃபினான்ஷியலி ரொம்ப பின்தங்கினவங்களாக தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆரம்ப காலகட்டத்தில் மீன் பிடிக்கிறவங்க மட்டும்தான் தங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரெஃப்யூஜிஸாக இருக்கிறவங்க, வேறு நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்களா இருக்கட்டும், சில பேருக்கு எந்த ஒரு ரிசோர்ஸஸுமே இருக்காது இல்லையா, இந்த மாதிரி கைவிடப்பட்டவங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மட்டுமே 2,50,000 பேர் வாழ்கிறாங்க. சின்ன குழந்தைங்களும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்கூல் கூட இருக்கு. இந்த ஸ்கூல்ல சின்ன குழந்தைங்களும் படிக்க தான் செய்யறாங்க. ஆனா இந்த ஸ்கூல் இருக்கிற நிலைமையை பாருங்களேன், ரொம்பவே பொல்யூட்டடா, பார்க்கறதுக்கே சுத்தமே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பாருங்களேன், கட்ட தெரியாம கச்சமுச்சான்னு கட்டி வச்ச மாதிரி இருக்கு இல்லையா. இந்த இடம் மட்டுமே கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து விரிஞ்சு காணப்படுது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சேலஞ்சான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூட ரொம்ப பின்தங்கி தாங்க காணப்படுது. இங்க ரொம்பவே பொல்யூட்டடா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள் கூட வருதாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பிரைமரி எஜுகேஷனை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிரமிட் ஷேப் ஆர்கிடெக்சர். இந்த இடத்த பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய பில்டிங் பார்க்குறதுக்கு எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட் மாதிரி அந்த ஷேப்பில் வடிவமைச்சிருக்காங்கல்ல. இந்த இடம் சைனாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பில்டிங்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாமே பிளெயினாக தாங்க இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக கட்டியிருக்கிறதுனால மக்களுடைய பார்வை இந்த இடத்துல விழுந்திருக்கு. உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்த இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் வரைக்கும் உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட இதில் 18 மாடிகள் இருக்கான். லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் அவருடைய வீடு 18வது மாடியில இருக்கு. அங்க போகணும் அப்படின்னா லிஃப்ட்டுக்காக பல மணி நேரம் காத்திருக்கணுமாங்க.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்த மோனல் ஃபோர்ட் தாங்க. கடலுக்குள்ளே கட்டப்பட்ட குட்டி குட்டி கோட்டைகளாக இருக்கு இல்லையா, இதை 1941 and 1942 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் கட்டியிருக்காங்க. வேர்ல்டு வார் சமயத்தில் தான் இதை கட்டியிருக்கிறாங்க. ஸோ வேர்ல்டு வார் டைமில் பாதுகாப்புக்காகவும் அவங்க வச்சுருந்த கன்ஸ் இந்த மாதிரியான ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறதுக்காகவும் தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நிறைய ஃபிலிம் மியூசிக் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்த 1950s அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பைரேட்ஸ் ரேடியோ ஸ்டேஷன் இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணி அவங்களுடைய பாப்புலரான மியூசிக் எல்லாம் இந்த இடத்துல இருந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ராயல்ட்டிஸுமே வாங்காமல் இந்த இடத்துல மியூசிக்லாம் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. கடலுக்கு நடுவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே மயான அமைதியில் கடல் சத்தத்தில் இருக்குங்க. இந்த இடத்துல வாழும்போது நமக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் ஆர்டிஸ்டான ஸ்டீஃபன் டர்னர் அப்படிங்கிறவர் 36 நாள் அவருடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல தனியாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. அவருடைய புக்கில் தனிமையாக நம்ம இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா இந்த கடலை நம்ம பார்க்குற விதம் எப்படி இருக்கும், இந்த இடத்துல நம்ம எப்படி இருப்போம், எப்படி தூங்குவோம், என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கை படிக்கும்போது நம்மளே உண்மையாகவே இந்த இடத்துல வாழ்ந்தோன்னா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம உணர முடியுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஒசிமா ஐலாண்டு. இந்த ஐலாண்டை பாருங்களேன், ரொம்பவே பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் இது ஒரு ஐலாண்டு கிடையாது. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு எரிமலை இருந்திருக்குங்க. இந்த எரிமலை போக போக நிறைய நேச்சுரல் டிப்ரெஷன்னால இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான செங்குத்தான மலைமுகடு மாதிரி மாறி இந்த இடம் டோட்டலாக பச்சை பசேல்னு மாறி இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க. அதில் வெறும் 160 மக்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஐசோலேட்டட் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மக்கள் அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களே விளைவிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மக்களுக்கு தேவைப்படுற இன்னும் அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஷிப் வருமா, அந்த ஷிப்ல வந்து இறங்குமாங்க. இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஐலாண்டை சுற்றிலும் செங்குத்தான மலைமுகடு இருக்கிறதுனால இதுக்கு நடுவுல தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரோடு பார்த்தீங்கன்னா கடல் வழியா வர அந்த கப்பலை தொடர்பு கொள்றதுக்கும் அதுல வர அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கிக்கிறதுக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரோடு தேவை. அதனால இந்த மக்களே ரோடு அமைச்சுக்கிட்டாங்க. இந்த ரோடு அமைக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருந்த பொருட்களை வச்சு லிமிட்டடான ரிசோர்ஸஸை பயன்படுத்தி தான் இந்த ரோடு அமைச்சிருக்காங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அகலமாலாம் இருக்காதுங்க, ரொம்ப குறுகலான பாதை தான் இருக்கும். அதாவது ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். அதிகமான ரிசோர்ஸஸை பயன்படுத்தினா இந்த இடம் பாதிக்கப்படுமோ அப்படின்னு நினச்சி தான் அவங்க இந்த மாதிரி லிமிட்டடான ரிசோர்ஸஸை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குங்க, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டோர் கூட இருக்கான். வாரத்தில் ஒரு தடவை ஹெலிகாப்டர் கூட இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த இடம் தனிமையாக இருக்கிறதுனால இந்த இடத்த பற்றி மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வர்றது கிடையாது. அதனால இந்த இடம் சேஃபாக இருக்குங்க. ஒருவேளை மக்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா கிளம்பி இந்த இடத்துக்கு டூருன்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்த மாசுபடுத்த ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாளில் இப்படி ஒரு இடமே இல்லாமல் போயிடும். இந்த இடத்துல ஏகப்பட்ட வித்தியாசமான நிறைய மெடிசினல் குணமுள்ள பிளான்ஸ் எல்லாமே இருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரோமேனியாவில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ். அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ்னா ரூம்ஸே இருக்காது, டனல் மாதிரி ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல எப்படி மனுஷங்க வாழ்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள் மட்டும் தான் வாழ்றாங்க. கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் அனாதாசிரமத்துல இருந்து தப்பிச்சு வந்த சின்ன குழந்தைங்க, அதே மாதிரி ட்ரக் அடிக்ட், வீட்டில் கைவிடப்பட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க, ரெஃப்யூஜி, இவங்க எல்லாருமே ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பாதாள சாக்கடையை க்ளீன் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி பாதாள சாக்கடை போகாத இடங்களை அவங்க தங்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. போக போக இந்த இடத்துல இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ் எல்லாமே தங்குற ஒரு இடமா வந்து மாறிடுச்சுங்க. இந்த இடத்துல வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இதில் எந்த ஒரு ரூம்ஸும் இருக்காது, வெண்டிலேஷன் இருக்காது, எந்த ஒரு பர்சனல் ஸ்பேசஸுமே நமக்கு இருக்காது, அவ்வளோ ஹைஜீன் கூட இருக்காதுங்க. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்ட்டாக மாற்றிக்கிட்டாங்க. இங்கே பாருங்களேன், டிவி கூட இருக்குது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லணும். நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை பத்தாது, இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்ல, அப்போலாம் இந்த மாதிரி வீடியோவை பார்க்கும்போது நமக்கே வேண்டான்னு தோணும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை, ஆனால் இது வரைக்கும் அந்த பொருளை வாங்கியிருக்க மாட்டீங்கல்ல, அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஷிஃபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு R15 பைக் வாங்கணும்னு ஆசையா, அதில் சோலோவாக ஒரு வாரத்துக்கு ரவுண்ட் போகணும் அப்படின்னு ஆசையா. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.